பாஷா மூவில ரஜினிகாந்த் சார் சொல்லுவாரு, நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களை நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுரும் அப்படின்னு. இந்த டைலாக் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகம் வருது. இப்போ கடைசி ஒரு 2 மாசமா சோஷியல் மீடியாவே உலுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு நபர், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்து ஸோ படிப்படியா ஏதோ ஒரு தொழில்கள் அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டான். அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொண்ணுக்கு 5 வயசு 10 வயசு ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கிற எல்லாரையுமே கடத்தி கொண்டு போயிட்டு அவனுடைய ஒரு தனி தீவுல வச்சு, இப்போ நம்ம பெருசா பாக்குறோம்ல பெரிய பெரிய பில்லியனர்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், ஸ்டீஃபன் ஹாக்கிங், பில்கேட்ஸ், இவங்க எல்லாரையுமே ஒரு ட்ரீட்டுக்காக அந்த ஐலாண்டுக்கு கொண்டு வந்து அந்த சின்ன சின்ன பெண்கள் எல்லாரையுமே வச்சு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி, இவன் நிறைய சொல்றாங்க, இதெல்லாம் எது உண்மை எது பொய் அதெல்லாம் தெரியல. ஸோ நானும் இந்த எப்ஸ்டீனை பத்தி சொல்ல வரல. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்து கெட்டதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க ஒரு கிரிமினல் வந்து 66 வயசில் 2019 போலீஸ் கேஸ் ஆகி சூசைட் பண்ணி இறந்து போகிறான். இதே பேரலாக நிறைய நபர்கள், ரத்தன் டாட்டா இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பில்லியனர்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் பண்ணி பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய மக்கள் இருக்காங்க. மனுஷங்க தான் எல்லாருமே. ஒருத்தன் கெட்ட விஷயம் பண்ணி பெரிய ஆள் ஆகிறான், ஒருத்தவங்க நல்ல விஷயம் பண்ணி பெரிய ஆள் ஆகிறாங்க, ஒருத்தவங்க எதுவுமே பண்ணாமல் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருமே இது மாதிரி ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட மைண்ட் செட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டைலாக் மாதிரி தான். இப்போ எப்ஸ்டீன் அவர் வந்து 66 வயசுல இறந்தாரு. 66 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, கெட்டவனுக்கு கடவுள் என்னதான் அள்ளி கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா தானே இறந்து போறான். இதே சமயம் நல்லவங்கன்னு பாக்குறப்போ அவன் சோதிச்சு சோதிச்சு கடைசி நேரத்துல நீ கொடுத்து என்ன ஆக போகுது. ஆனா இது உண்மை கிடையாது. ஒன்னே ஒன்று உண்மை என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நம்மளோட மைண்ட்ல நம்ம எந்த நல்ல விஷயம் போடுறோமோ கெட்ட விஷயம் போடுறோமோ அதை பல மடங்கு அது விளை வச்சு கொடுக்கும். உதாரணம் வந்து ஒரு விவசாய நிலம் எடுத்துக்கலாம். அந்த நிலத்துல என்ன வந்து விளைய வைக்கிறோமோ அதைத்தான் பல மடங்கு விளைய வச்சு தரும். நீங்க ஒரு நெல் பயிரை வந்து விளைய வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 3 மாசமோ 6 மாசமோ 3 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த நெல்லை பல மடங்கு விளைய வச்சு தரும். இதே நீங்க ஒரு தென்னங்கன்று வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ அப்புறம் பல மடங்கு உங்களுக்கு தேங்காவை உற்பத்தி பண்ணி தரும். இதே நிலத்துல நீங்க ஒரு விஷச்செடி நட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த விஷச்செடியை பல மடங்கு மாற்றி தரும். இதுதான் அந்த விவசாய நிலத்தோடைய தன்மை. இதே மாதிரிதான் மனுஷங்களுடைய மூளையும். மனுஷங்களுடைய மூளையில நீங்க எந்த விஷயத்த விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நிலத்துல இப்ப நார்மலா இருக்கிற விவசாய நிலத்துல நம்ம தண்ணி கட்டுறோம், அதை கரெக்டா பராமரிக்கிறோம் அப்படிங்கறதுல இதுதான் மனுஷங்களுடைய சிந்தனைகள். நம்ம எந்த விஷயத்த பாக்குறோமோ, கண்ணால பாக்குற விஷயம், நம்ம காதால கேட்கறது, நம்ம பேசுற விஷயங்கள், நம்ம தொட்டு உணர்ற விஷயங்கள், இதுதான் நம்ம மூளையில நம்ம போடுற விதை. இதைத்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். இப்போ ஒரு மனுஷனா இருக்க நீங்களோ நானோ இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பல மாசத்துக்கு முன்னாடியோ பல வருடங்களுக்கு முன்னாடியோ நம்மளுடைய மூளையில விதைச்ச சிந்தனைகள் இது. இன்னைக்கு பணத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வெளியில கடன் வாங்கி அப்படி இப்படி நம்ம வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்குன்னா இதுவும் நம்ம பல மாசத்துக்கு முன்னாடியோ பல வருஷத்துக்கு முன்னாடியோ போட்ட விதைகள் இதுதான். இன்னைக்கு நீங்க எந்த சிந்தனைகள் உங்க மைண்டுக்குள்ள போடுறீங்களோ, எந்த சுற்றுச்சூழல் உங்களுடைய சரௌண்டிங்ஸை நீங்க எப்படி வச்சுட்டு இருக்கீங்களோ இதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க அறுவடை பண்ணுவீங்க. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 100 கோடி 1000 கோடி சம்பாதிக்கணும்னா இன்னையில இருந்து உங்களோட மைண்ட் செட்ல இந்த விதைகளை போடுங்க. நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும். நீங்க பாக்குற விஷயங்கள், பணம் சார்ந்து, பணம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்றது, இது சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை நீங்க அறுவடை பண்ணுவீங்க. நீங்க தொட்டு உணர்றது, நீங்க பழகிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் அமையும். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நாசமா போறோம்னா இப்போ நீங்க ஜாலியா சுத்தலாம், ஜாலியா என்ன வேணா பண்ணலாம். ஸோ மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட மூளை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னைக்கு நம்ம மைண்டில் எதை விளைவிக்கிறோமோ அதைத்தான் நாம ஃபியூச்சர்ல அறுவடை பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாவே ஆவீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நிறைய இருக்கு. வாட் யூ திங்க் யூ பிகம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய மூளை சம்பந்தப்பட்டது இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும். ஸோ மைண்டை கரெக்டாக பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கு.